காதை பொறுத்த வரைக்கும் பல பேருக்குள்ள கம்ப்ளைண்ட் என்னென்னா, காதுலேருந்து தண்ணி வடிகிறது தான். ஒரு 30% பேருக்கு பெரும்பாலும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? ஸோ தண்ணி அப்படிங்கிறது வந்து உள் காது நடுக்காதுன்னு இப்போ நம்ம பேசணும். இதில் இந்த நடுக்காதுன்ற ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 1 to 1.5 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி. இந்த பகுதி நம்ம மூக்குக்கு பின்னாடி இருக்க தொண்டை பகுதியோடு தொடர்பு பட்டிருக்கு சார். ஒரு டியூப் ஒன்று பாஸ் ஆகுது. அந்த டியூப் நடுக்காதுலேயும் ஓப்பன் ஆகுது, நம்ம மூக்குக்கு பின்னாடி இருக்கிற தொண்டை பகுதியிலையும் ஓப்பன் ஆகுது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு சடன் அசென்ட் இல்லை சடன் டிசென்ட், ஆல்டிடியூட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த நேரம் குழந்தைங்கள்லாம் கத்துவாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா காதில் பஞ்செல்லாம் எடுத்து சொருகிக்குவாங்க. அதில் எதுவும் செய்ய தேவையில்லை. உங்களால் ப்ரெஷர் ஈக்குவலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா நடுக்காதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களால் ஈக்குவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா பேரோட்ரோமா, அந்த ப்ரெஷரின் காரணமாக வந்து நடுக்காது பாதிக்கப்படும். என்ன மாதிரி பாதிக்கப்படும்? ஒன்று வெளியே தள்ளலாம் காது ஜவ்வு, இல்லை உள்ளே இழுத்துக்கலாம். இது ரெண்டில் எது நடந்தாலும் உள்ளே தண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து பில்டப் ஆக ஆரம்பிக்கும். பல பேருக்கு அது தானாகவே வடிஞ்சிடும். இந்த டியூப் சரியாக பணி செய்யலை அப்படின்னு சொன்னால், வடிகிறதுக்கு வாய்க்கால் இல்லைன்னு சொன்னால், இந்த இதில் ஓட்டை போட்டு காது வழியாக தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். இது பேரோட்ரோமா.